ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தோலை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நீள்வாக்கில் கட் பண்ண போகிறேன். பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் வந்து கருத்துரும். இதை கட் பண்ண உடனேவே நம்ம தண்ணியில் சேர்த்துடணும். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு மாதிரி சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 2 வாழைக்காயுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காயை தண்ணியிலையே போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்து விட்டுடலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணால் வாழைக்காயில் உப்பு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி 2 பேட்ச் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லா வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே கடாயிலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலந்து விட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து உடஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லா சைடுமே ஈவனாக கலந்து விட்டாச்சு. வாழைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். இப்போது மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு.
வாழைக்காயில் மசாலா வந்து நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அதனால் இப்போது ஃபைனலாக இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து தூவிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வந்து அப்படியே பக்காவாக நான்வெஜ் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோவா காரம் எதுவுமே இருக்காது. நல்லா கரெக்டான அளவில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.